பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன் தன் பேய்கழல்கள் வெல்க என்பதன் உட்பொருள் யாதெனில், ஈசன் நம் பிறவி பிணியை போக்குவதோடு அல்லாமல் அதை வேரோடு அறுத்தெறியக்கூடியவர். எல்லை மறுவா நெறி எனப்படும் பிறவா நிலையை நமக்கு தந்தருள்பவர். இறைவன் திருவடியை தொழுதேற்றுவதே பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி கரை காண்பதற்கான வழி என்று வள்ளுவர் பெருந்தகை பிறவி எனத் தொடங்கும் குறளில் குறிப்பிட்டிருப்பார். பிஞ்ஞகன் என்ற சொல் அழகிய தலை அலங்காரமுடையவர் என்று நம் ஈசனை குறிக்கிறது. தம் தலையின் ஒரு புறத்தில் சந்திரனையும் மறுபுறம் குளிர்ந்த கங்கை நதியையும் மேலும் அரவம் எனப்படும் நாகத்தையும் தும்பை மலரையும் தாங்கி ஜடாமுடியும் தரித்து ஜடாதரனாக நமக்கு காட்சியளிப்பவர் நம் பிரான் ஈசன். பேய்கழல்கள் வெல்க என்பது ஓசை எழுப்பக்கூடிய வீர தண்டை அணிந்த நம் ஈசனின் மலர் போன்ற பாதங்கள் வெற்றி அடையட்டும் என்று குறிப்பிடுகிறது. ஆக மணிவாசகர் பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன் தன் பேய்கழல்கள் வெல்க என்ற சிவபுராண வரியில் உயிர்களின் பிறவி பிணியை வேரோடு கொய்து அவற்றை முக்தி அடையச் செய்யும் நம் சிவபிரான் அழகிய தலைக்கோலமுடையவர். அவரது வீர தண்டை அணிந்த பொன்மலர் பாதங்கள் வெல்லட்டும் என்று குறிப்பிடுகிறார்.